இல்ல ரொம்ப நேரமா நீங்க வந்து நல்லா இருக்கேன்னு கேட்டீங்க. அப்ப எல்லாரும் வந்து நான் நல்லா இருக்கேன்னு காட்டிக்க சொல்லிட்டே இருந்தாங்க. நல்லா இருக்கேன்னு கேட்க நல்லா இருக்கேன்னு சொல்லுமே, என் வாய் வரவே இல்ல ரொம்ப நேரமா. இப்ப கூட நல்லா இருக்கேன்னு என்னால சொல்ல முடியல, ஏன்னே தெரியல. நான் கடைசியா என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட போயிட்டு நம்மளோட சோகத்தை சொல்லி அது பதில் சொல்லி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனாலும் இந்த நீயா நானா எபிசோட் ஒரு விஷயத்த தெளிவா உணர்த்துச்சு. எப்ப ஒரு ஹியூமனுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அது இன்னொரு ஹியூமனால மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட பேசி அது சமாதானம் சொல்லி நான் சாட்டிஸ்ஃபை ஆகிறத விட நான் இன்னொருத்தர் கிட்ட போய் அதை ஷேர் பண்ணும்போது அந்த இன்னொருத்தர் பரவாயில்ல விட பாத்துக்கலாம் அப்படின்னு கையை புடிச்சு ஆறுதல் சொல்றதுல எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சமாதானம் இருக்குல்ல, அதை யாராலையுமே மாத்த முடியாது. எந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாலையும் மாத்த முடியாது. சோ நம்மளோட மனநலம், அதாவது நம்மளோட இமோஷன்ஸ் அண்ட் நம்ம பிஹேவியர், நம்மளோட எண்ணங்கள் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்க போறது இன்னொரு ஹியூமன் தான். சோ உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ல எப்பயுமே ஒரு ஹியூமன் கிட்ட நல்லா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.